வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர் இஎம்ஐ கார்டுக்கு ஆன்லைன்ல எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்திருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓடிபி வெரிஃபை ஆனதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஆதார் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் நேம் என்டர் பண்ணதுமே கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் அகைன்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிட்டி வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதுல நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டர் எதுவோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இது மாதிரி உங்களுக்கான கார்டு லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாலே அதை விட்டு ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துருங்க. உங்களுக்கு இந்த கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான கார்டு லிமிட்டை வந்து ஷோ பண்ணிடும். இப்படி ஷோ பண்ணிச்சு அப்படின்னா மட்டும் உங்களுக்கான ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ 530 ரூபாய் பே பண்ணுங்க. இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணாம வெளியே வந்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 40,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்குது. இதை வந்து செக் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வித் டிஜிலாக்கர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிலாக்கருக்கு ரீடைரக்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேஒய்சி இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு 12 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிஜிலாக்கருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணி டன் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே டிக்கா இருக்காது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிக் பாக்ஸ் ஆதார் நேர் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆதார் பேன் ரெண்டையுமே டிக் பண்ணி விட்டுட்டு அளவு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீடைல் எல்லாம் ஃபெட்ச் ஆகி சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ நம்மளோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா டைரக்டா செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இல்ல என்னோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ், நான் கரண்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் வேற அட்ரஸ் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல ஃபில் பண்ணி கீழே வந்து கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதர் டீடைல் வந்து என்டர் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் டீடைல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல வந்து நீங்க மதரை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மதர் நேமை கீழே என்டர் பண்ணணும். ஃபாதரை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பான்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல பான்ஸ் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பான்ஸ் நேமை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா பான்ஸ் நேமை வந்து என்டர் பண்ணிருக்கேன். என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 530 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ அதை வந்து இங்க வந்து ஷோ பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை வந்து யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ண விரும்புறீங்களா இல்ல டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பே நவ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன்ல கூகுள் பே, போன்பே, பேடிஎம் எல்லா விதமான ஆப்ஸுமே இங்க வந்து ஷோ பண்றாங்க. இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்க பே பண்ண விரும்புறீங்களோ அந்த ஆப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூபிஐ ஆப்ஸை செலக்ட் பண்ணி நான் வந்து பே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான 530 ரூபாய் நான் வந்து பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இதுல உங்களோட கார்டு நம்பரை வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் கார்டு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. பிசிக்கல் கார்டு வந்து இதுக்கு வந்து கிடையாது. நீங்க வந்து எந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க இந்த கார்டை ஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பர் மட்டும் இருந்தா போதும். ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷாப்ல போயிட்டு ஏதாவது ஒரு போனை வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு ஓடிபி மட்டும் வரும். அந்த ஓடிபியை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா போதும்.
பண்ணி எத்தனை மாசத்துக்கு இஎம்ஐ எல்லாத்தையும் அவங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கையில கொடுத்துருவாங்க, இஎம்ஐயும் போட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பிசிக்கல் கார்டு அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டை வந்து ஆக்டிவேட்டட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஆக்டிவேட்டட் வந்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லும். பட் நான் வந்து இவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லல. அப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்லல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்து எங்கேயாவது போய் பண்ணுவீங்கல்ல, அப்போ நீங்க அங்க இஎம்ஐ போடும்போது உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து அங்க வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லும். அப்போ அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து இதுலயே கம்ப்ளீட் பண்ண சொல்லிச்சு அப்படின்னா நீங்க இதுல இன்ஸ்டன்டாவே வந்து நீங்க வந்து உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோ டெபிட் செட்டப்ல எதுவுமே வந்து வரல, டைரக்டா கார்டு வந்து ஆக்டிவேட் வந்துருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல நீங்க கொடுத்த மொபைல் நம்பரே அங்கேயும் கொடுத்து ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான கார்டு டீடைல் எல்லாத்தையுமே இங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இது மூலமாவே கார்டு டீடைல் எல்லாத்தையுமே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு டீட்டெயிலை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான கிரெடிட் லிமிட், அதுக்கப்புறம் உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணும். இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வரப்போகிற ஃபெஸ்டிவல் சேலுக்கு நீங்கள் வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் வரப்போகிற ஃபெஸ்டிவல் சேலை முன்னிட்டு எப்படியும் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பில் நிறைய கடைகளில் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு மொபைல் வந்து சேல் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மட்டும் உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வந்து பண்ண முடியும். அதுக்கு அடுத்த செகண்ட் ஷாப்பிங்ல இருந்து நீங்க ஆன்லைன்ல பிளிப்கார்ட், அமேசான்ல வந்து நோ காஸ்ட் இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.